வணக்கம். கதிரவன் டாக்கீஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நேற்றைய தினம் 2 நாட்கள் முன்பாக ஒன்றிய அரசு இந்தியை பரப்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு சேட்டையை செய்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அதை கடுமையாக எதிர்த்தார்கள். 1938ஆம் ஆண்டு முதற்கொண்டு தமிழ்நாட்டில் இந்தியை திணிப்பதே ஒரே நோக்கம் என்று தேசிய கட்சிகள் கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்த வேளையில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் ஆகியோர்கள் நாடி வந்த இந்தி பெண்ணி நீ தேடி வந்த கோழைகள் நாடு இதுவல்ல என்று இந்தியை எதிர்த்து களமாடிய காலம். அதன் பிறகு 1965ஆம் ஆண்டு இந்தியை எப்படியாவது திருத்திட வேண்டும் என்று அப்போதிருந்த ஒன்றிய அரசு முயற்சி செய்தபோது அதை மாணவர்கள் துணையுடன் திராவிட முன்னேற்ற கழகம் அதை போராடி வெற்றி பெற்றது. திராவிட முன்னேற்ற கழகம் பதவியேற்றவுடன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சென்னை மாகாணம் என்பதற்கு மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரை மாற்றி தமிழ்நாடு என்ற பெயர் வைத்தார். அதே போன்று இருமொழிக் கொள்கை தான் தமிழ்நாட்டினுடைய மொழிக் கொள்கை என்று அறிவித்து அதன்படி தமிழ்நாட்டில் 2 மொழிகள் மட்டுமே படித்து வருகிறோம். அப்படி படிக்கின்ற காரணத்தால் பல்வேறு நாடுகளுக்கு சென்றும் தொழில்நுட்பத் துறையிலும் ஐடி துறையிலும் பல்வேறு முன்னணி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய தகுதியை, கல்வி தகுதியை தமிழ்நாடு மாணவர்கள் பெற்று சிறந்து விளங்குகிறார்கள். ஆனால் வடநாட்டிலே இந்தி படித்தவர்கள் இங்கு வந்து கட்டட வேலை, சிறு சிறு வேலையை செய்யக்கூடிய பணிகளை செய்து வருகிறார்கள். இதற்கிடையில் திருச்சியில் நுழைவாயிலுக்கு பெயர் வைப்பதென்று நினைத்து கர்த்தவ்ய துவார், அதாவது கடமை வாயில் என்று சொல்வதாக ஒரு பெயரை தமிழிலே எழுதியிருக்கிறார்கள். அதாவது இவர்களுடைய சேட்டைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒன்றிய அரசு இந்தியை எப்படியாவது தெரிந்து விட வேண்டும். அதுவும் குறிப்பாக பிஜேபி அரசு, அந்த கட்சி உட்பட அதுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கார்கள். பெயர்கள் மட்டும் பெயரை வைத்தக்கூடிய அக்கா தமிழிசை அவர்கள் இந்தி திணிப்பை பற்றி பேசும்போது அது இல்லை என்று பூசி எழுப்பி பேசி வருகிறார்கள். அவர் பெயரை தவறு செய்து இந்தி இசை என்று மாற்றிக்கொண்டால் நன்றாக இருக்கும். ஏனென்று கேட்டால் சட்டங்களிலே பெயர் வைப்பது கூட மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சுட்டிக்காட்டியபடி சட்டங்கள் பெயர் வைப்பதற்கு கூட குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீத் என்றும் இந்திய தண்டனை சட்டத்தை பாரதிய நியாய சங்கிதா என்றும் இந்திய சாட்சிய சட்டத்தை பாரதிய அதிநிய சாட்சிய சட்டம் என்றும் சமஸ்கிருதத்தில் பெயர் வைத்து அதை அதே போன்று பல்வேறு நிறுவனங்களுக்கும் அந்த எழுத்தை தமிழிலே எழுதுகிறார்கள். இதுதான் பெரிய கொடுமை. மொழிமாற்றம் செய்யும் பொழுது முன்பு இந்தியன் பீனல் கோட் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் இந்தியன் பீனல் கோட் என்று இருக்கும், தமிழில் இந்திய தண்டனை சட்டம் என்று இருக்கும். ஆனால் அந்த பெயரை இப்பொழுது சமஸ்கிருதத்தில் படிக்க வைக்கக்கூடிய அழகு பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த மத்திய ஆட்சி இருக்கின்றது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1965ஆம் ஆண்டு இந்திய நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுது மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள், எங்களுடைய மொழிக் கொள்கை இருமொழிக் கொள்கை, இந்தி எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், அதற்காக உறுதிமொழியை கொடுக்க வேண்டும் என்று போராடி அந்த உறுதிமொழியை பெற்று இன்றளவும் தமிழ்நாட்டுக்கு இருமொழிக் கொள்கையாக இருக்கக்கூடிய சூழலில் எப்படியாவது இந்தியை உள்ளே கொண்டு வருவது. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தா நிறைய இடங்களில் வங்கிகள், ரயில் நிலையங்கள் இங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தமிழிலே பேசுவதற்கான பணியாளர்கள் மிக மிக குறைவு. எல்லாருமே ஹிந்தியில் தான் பேசுகிறார்கள். இங்கே கூட தமிழர்களுக்கு ஹிந்தி தெரியாது, ஆனால் ஆங்கிலம் பேசுவார்கள். அந்த ஆங்கிலம் கூட அந்த ஹிந்தியில் பேசுகிறவர்களுக்கு புரியாது. ஆனால் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் அதிக பணியிடம் கொடுத்து இந்த நிலைமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூட இருக்கின்றது. இருக்கக்கூடிய சிஏஎஸ்எஃப் பாதுகாவலர்கள் இந்தியில் மட்டும் பேசுகிறார்கள். அந்த சிஎஸ்எஃப் விமான நிலையங்களில் அதைவிட மோசம். அங்கு தமிழும் பேசுவதில்லை, ஆங்கிலம் பேசுவதில்லை, அவர்கள் இந்தியிலே பேசுகிறார்கள். நாம் என்ன புரிந்து கொள்கிறோம், நான் என்ன சொல்ல அவர்கள் புரிந்து கொள்வது தெரியாது. இதை நாம் இயல்பாக பார்க்கலாம். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இதை எல்லா இடத்திலும் இந்த மாதிரி பெயர் வைப்பது, இது தெரிந்தவுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டார். உடனே ஒன்றிய அரசு பின்வாங்கி அந்த எழுத்துக்களை, இந்தியில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்களை அகற்றிவிட்டது. அதே சமயம்
இது வெகுண்டெழுந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் உடனடியாக இந்தி எழுத்துக்களை தார்பூசி அழிக்கும் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். 1965ஆம் ஆண்டு முதலே நான் மிகச் சிறுவனாக இருந்த பொழுதே இந்தி பெயர்களை தார்பூசி அழிக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பதை பார்த்திருக்கிறோம். ரயில் நிலையங்களில், மற்ற மத்திய அரசு அலுவலகங்களில் அந்த இந்தி எழுத்துக்களை அழிக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை நாம் முன்னெட்டு கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு இந்திய எதிர்ப்பை பொறுத்தவரை ஒரு எரிமலை போன்றது. அதை வழிநடத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்திக்கு எதிரான போராட்டத்தை எப்படியும் எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஒரே தொடர்ச்சியாக அவருடைய போராட்ட தொடர்ச்சியை மேற்கொண்டு செல்லும் மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்திக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை மிக தெளிவாக உரைத்து அதன் வழியாக இயக்கத்தை நடத்தி வரக்கூடியவர். அந்த அடிப்படையில் பேரறிஞர் அண்ணா காட்டிய வழியில் நடைபெறக்கூடியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த செயல்பாட்டில் இருக்கும் பொழுது பிஜேபியுடன் கூட்டணியில் உள்ள எடப்பாடி அவர்கள் கண்டனத்தை மிக மென்மையாக, அதுவும் அந்த பெயரை அகற்றியதற்காக அவர் வாழ்த்து சொல்றார். அந்த பெயரை வைத்ததற்கு கண்டனம் இல்லை. எல்லா இடத்திலும் சமஸ்கிருத இந்தி பெயர்களை திணிக்கக்கூடிய ஒன்றிய அரசை, பிஜேபி அரசை கண்டிக்க திராணியற்ற எடப்பாடி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பை தாங்க முடியாமல் பிஜேபி அரசு அந்த எழுத்துக்களை அகற்றியவுடன் இவர் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறார் என்று சொன்னால், இங்கே கட்டாரிகள் நிறைய இருக்கின்றன, காட்டி கொடுப்பவர்கள் நிறைய இருக்கிறார்கள், எட்டப்பர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் எடப்பாடி போன்றவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற போர் வாழும் கேடயம் வரை தமிழ்நாட்டில் இந்தி என்றைக்கும் நுழையாது என்பதை நான் உறுதிபட தெரிவித்து கொள்கிறோம். இதற்காக முயற்சி எடுத்த மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு நன்றி. வணக்கம். மீண்டும் சந்திப்போம். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா. உங்களின் சேவையில் நாடு வளரும், உங்கள் பின்